எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா வித்யோஷ பூஜை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா கள்ளக்காதலை பிரிக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, அந்த மாதிரி யாரா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அதை எப்படி பண்ணலான்றத பார்க்க போறோம். இப்போ எல்லாத்தையும் பிரிக்கிற பூஜை தான் வித்யோஷன பூஜைன்னு இந்த பூஜை பாத்தீங்கன்னா நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்போம். சில பேர் சொல்லுவாங்க அவங்களோட துணி வேணும் அது வேணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. யாரை ரெண்டு பேரை பிரிக்கணுமோ அவங்களுக்கு உண்டான பேரு, ஃபோட்டோ, இது ரெண்டு மட்டுமே போதும். அதை பார்த்தீங்கன்னா 21 நாளுக்குள்ளே பிரித்து நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோம். அவங்கள யார் க்ளோஸாக இருக்காங்களோ ரெண்டு பேரோட ஃபோட்டோ பேர் ரெண்டு பேரும் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் 21 நாளுக்குள்ளே பூஜை வச்சு இதெல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள் உங்களுக்கு. ஆனால் என்ன அவங்க இருக்கிற இடத்துல சில விஷயங்களை நாங்கள் பண்ண சொல்லுவோம், அப்படி நாங்கள் போட சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களால் பண்ண முடிஞ்சால் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் அந்த விஷயம். 21 நாளுன்றது ரொம்ப அதிகப்படியான நடக்கும். இன்னும் சீக்கிரமாக கூட அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். அது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும்னா சீக்கிரம் முடிஞ்சிடும். இல்லை என்னால் அந்த மாதிரிலாம் போட முடியாதுன்னா எப்படியும் 21 நாள் நாட்கள் ஆகும். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு இது முடிஞ்சிடும். இந்த வித்யோஷன பூஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இது பாவப்பட்ட செயல்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கள்ளக்காதலை பிரிக்கிறோம்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பாவப்பட்ட செயல் கிடையாது. ஒரு நல்ல குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க, அவங்கள பிரிக்கிறது தான் பாவப்பட்ட செயல்னு சொல்லுவாங்க. கள்ளக்காதலில் இருக்கிறத இது பாவப்பட்ட செயலில் வராது. இது இல்லை ஒருத்தங்க யாரோ இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க, அப்படி எதனா பண்ணுறதுன்னா அந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் தப்பே கிடையாது. உங்களுக்கு அப்படி இந்த வித்யோஷன பூஜை பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் யாரை பிரிக்கணுமோ அவங்களுக்கு உண்டான ரெண்டு பேர் ஃபோட்டோ பேர் இதை மட்டும் எங்களுக்கு அனுப்பிவிடுங்க. நாங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுப்போம். அதே மாதிரி இந்த அஷ்டகர்மங்கள் பூஜை இப்போ என்கிட்ட புக்கு வாங்கி படிக்கிற எங்கள் சிஷ்யர்களுக்கு நாங்கள் இதை சொல்லி கொடுத்துருக்கோம். ஏகப்பட்ட பேருக்கு இது எப்படி பண்ணணும் ஏது பண்ணணுன்றத சொல்லி கொடுத்துரும். அந்த முறைப்படி நீங்கள் பண்ணி பூஜை பண்ணிட்டு நீங்கள் மயானத்தில் போய் எந்திரத்தை புதைச்சிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் நடந்துடும். அந்த சூட்சமத்தை எல்லாருமே நாங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ்லேயே நாங்கள் எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் அவங்களுக்கு. அதனால் எங்கள் சிஷ்யர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த முறைப்படியே நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். நன்றி, வணக்கம்.